தல படத்துக்குலாம் ரேட்டிங் கேட்க கூடாது ப்ரோ, என்னைக்குமே கெத்துதான் ஆல் ரேட்டிங். இதெல்லாம் ஒரு கேள்வியா? முயற்சின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இதுல நம்ம தலை என்ன விடாமுயற்சியா பண்ணியிருப்பான்னு ஒரு ஆர்வம் இருந்தது. ஸ்டோரி பார்க்கும்போது ஓரளவுக்கு சின்ன ஸ்மால் ஸ்டோரி இருந்தாலும் அது கொண்டு போன விதம் வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சு. படம் சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. இல்லை இல்லை மாசா எதிர்பார்க்காதீங்க, புதுசா எடுத்திருக்காங்க, டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க ஹாலிவுட் ஸ்டைல். ப்ரோ படம் சுமார் தான் ப்ரோ, ரொம்பலாம் இல்லை. இதே அஜித் ஃபேன் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு, உண்மையிலே நல்லா இல்லை. ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல வரும், ஃபேமிலியோட பாருங்க வீட்டுல. படம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா பார்த்து வரைஞ்சிருக்கேன், பயங்கரமா இருந்துச்சு படம். 2 வருஷம் கழிச்சு அஜித் படம் வந்துருக்கீங்க, நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். சூப்பரா என்ஜாய் பண்ணேன், எல்லா சீனுமே நான் என்ஜாய் பண்ணேன். நான் ஒரு ஃபேனா பெருசா என்ஜாய் பண்ணேன். பர்టిక్యులர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு படத்துல? அஜித் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு படத்துல. அண்ட் ஆல்சோ வந்து டிஓபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது சினிமாகிராஃபி வந்து பயங்கரமா இருந்துச்சு படத்துல. தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு, ஃப்ரேம் பை ஃப்ரேம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பரா இருந்ததுண்ணா. ஒர்த்தான படம், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கும் படம். ஹாலிவுட் ஃபேமிலி படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். எல்லாமே பயங்கரமா இருக்கும். வெயிட் பண்ணதுக்கு நல்லா இருக்கு. இந்த படத்தெல்லாம் 20 வருஷம் கூட வெயிட் பண்ணலாம் ப்ரோ, அந்த அளவுக்கு ஒர்த்தான படம். படம் வெளியே வர அன்னைக்கு தான் பண்டிகை எப்படி சொன்னாங்க. அதான் நீ புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன், நீ தான் எனக்கு பொங்கல், நீ தான் புது ட்ரெஸ் போட்டு படம் பார்க்க வந்திருக்கேன். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சுன்னு தல படத்தை கேட்கலாமா? அஜித் சார் பாத்திர மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு தரிசனம் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஓகே, ஸ்கிரீன்ல பாத்துட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவர் வந்து ஒரு பாக்குறது வந்து சாக்லேட் பாய் மாதிரி தெரிஞ்சாலும் பயங்கர வில்லன் பா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா 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 சூப்பர் சூப்பர். நல்லா நடிச்சிருக்கேன். ஹாலிவுட் லெவல்ல இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. பண்ணிந்தார் போன மாதிரி இருந்துச்சு, கம்மியா தான் இருந்துச்சு. நைஸ் நைஸ். தலை வேற லெவல் லவ், அவருக்கு அதுக்கும் மேல அவரோட பொண்டாட்டி புருஷன் எப்படி இருக்கணும் அவர்கிட்ட கத்துக்கு. சூப்பரா சூப்பரா இருந்துச்சு. அர்ஜுன் ஆக்டிங்லாம் செம்மையா இருக்கு, தலை ஆக்டிங் செம்மையா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, படம் சேமனா 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து. மயில் திருமணி சார் படம் மாதிரி இருந்துச்சு, அஜித் படம் மாதிரி. மயில் திரும்பி அதான் ஸ்டோரி அஜித் செம்மையா நடிச்சிருக்காப்ல. அஜித் எப்படி பண்ணிருக்காரு? அர்ஜுன் ஆக்ஷன் சீன் மங்காத்தக்கு அப்புறம் செமது. பிஜிஎம் இருக்கா இல்ல வேற படம் மாதிரி? மங்காத்தக்கு டபுள் மடங்கு இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. துணிவுக்கு அப்புறம் வந்த படம் இது. 2 வருஷத்துக்கு அப்புறமா பாக்குறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா வந்தேன். பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போ வந்து போய் பார்க்கலாம், வெறித்தனமா இருக்கு. அது நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் கழிச்சு வந்து அஜித் படம் வந்தாங்க இல்லையா? எப்படி ஒர்த்தா இருக்கு? வெயிட் பண்ணதுக்கான நைஸ். வழக்கமான அஜித் படம் தனி படத்துல என்ன டிஃபரெண்டா நீங்க டிஃபரெண்டானா அந்த பேரிங் ஆஃப் த்ரிஷா அண்ட் அஜித், அது நல்லா இருந்தது. அஜித்தோட மியூசியம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. த்ரிஷாவோட அஜித் பேர் நல்லா இருந்துச்சு. 2 வருஷம் வெயிட் பண்ணி படம் ஸ்லோவான்றாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. ஒரு ஆக்ஷன் வந்து வேற லெவல்ல எடுத்திருக்காங்க. அர்ஜுனுக்கும் அஜித் சாருக்கும் ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. வைப் தான், அதனால பிரச்சனை இல்லை. வந்து நான் பார்த்த தீனா வேற, இது வேற.